ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதா ஆத்மார்த்தமாக ஒரு உணர்வோடு வந்து பாருங்கள். ஏன்னா அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பதிவு இது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என் கூட இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு தான் இன்றைக்கி நான் ஷீரடி அந்த புண்ணிய பூமியை 2வது முறையாக சுற்றி வந்திருக்கேன். போன வருடம் நம்ம சுற்றி வந்தோம். இந்த முறையும் நம்ம சாய் குடும்பத்தோடு சேர்ந்து நான் சுற்றி வந்தேன். ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட இருக்கிறதா தான் உணர்ந்தேன். நீங்களும் என் கூட இப்போ இந்த பூமியை, இந்த புண்ணிய ஸ்தலத்தை 60 வருடங்களுக்கு மேலாக சாய் வாழ்ந்த இடத்த, அந்த புண்ணிய ஸ்தலத்தை நீங்களும் ஆத்மார்த்தமாக இப்போ சுற்றி வர போகிறீங்க என் கூட சேர்ந்து. அந்த ஒரு உணர்வோடு ஏதோ மற்ற வீடியோ மாதிரி ஏதோ பார்த்தோம், பாதியில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இல்லை ஏதோ ஒரு காரணம் தெளிவாக இல்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு புரிதலோடு அதை பார்க்கணும். நீங்களும் இங்கே இந்த மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு, அதில் நீங்களும் இருக்கீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு பாருங்கள். ஏன்னா அந்த ஆத்மார்த்தமாக யார் வேணால் எங்கே வேணால் போகலாம். ஆனால் அந்த ஆத்மார்த்தமாக யாரோட அந்த உணர்வுகள் எங்கே இருக்கோ அதற்கு தான் அந்த மதிப்பு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் இருக்கிற உங்களோட வீட்டில் இருந்து ஷீரடி கிராமத்தை சுற்றி வருவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பை சாய் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். என் கூட சேர்ந்து முழுவதுமாக சுற்றி வாங்க. 432 தேங்காய் நம்ம வந்து துணியில் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. அதாவது இந்த பதிவோட இறுதியில் அது பார்ப்பீங்க. அதாவது இந்த ஷீரடி கிராமத்தை என் கூட முழுவதுமாக நீங்கள் சுற்றி வந்ததுக்கப்புறம் கடைசியில் 432 தேங்காயும் துணியில் சமர்ப்பிக்கும் வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள். ஆத்மார்த்தமாக ஷீரடி கிராமத்தை என் கூட சேர்ந்து சுற்றி வாங்க. முழுவதுமாக சுற்றி வருவதற்கு 4 மணி நேரங்களுக்கு மேலே வந்து ஆனது. ஆனால் அதை நான் ரொம்ப எடிட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணி 20 நிமிடங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 20 நிமிடமாவது கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆத்மார்த்தமாக என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி வாங்க. கடைசியாக நம்ம இந்த கிரிவலத்தை 432 தேங்காயை துணிக்கு சமர்ப்பித்து இந்த கிரிவலத்தை நல்லபடியாக அதை முடிப்போம். நீங்களும் அதே மாதிரி இருந்து செய்யுங்க. என் கூட சேர்ந்து வாங்க, நம்பிக்கையோடு வாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கிரிவலத்துலேருந்து இருக்கீங்க. சாய் அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நம்ம எல்லோரும் சாய் குடும்பமாக ஒன்றா சேர்ந்துருக்கோம். நீங்கள் இத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்ததன் காரணமாக தான் என்னால் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து போக முடிஞ்சுது. நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ பார்ப்பதுனால கூட ஏதோ சின்ன சின்ன விஷயமாக சேர்ந்து எல்லாரும் எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்கீங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் சாய் அற்புதமான ஒரு பாக்கியத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. நம்ம எல்லோரும் ஒரு குடும்பம், நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிரிவலம் எதற்காக நடக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சச்சரிதத்தில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். காலரா வியாதி வந்து அந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாய் வந்து கோதுமையை மாவாக அரைச்சி அந்த ஊர் முழுவதும் கிராம மக்களோடு போயிட்டு சுற்றி வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கி அந்த கிராம மக்கள் அந்த கொடிய நோயிலேருந்து காப்பாற்றியிருப்பார். அதை நினைவு கூறும் வகையில் தான் இப்போ ஷீரடி கிராம மக்கள் எல்லாரும் சுற்றி வராங்க. நான் இன்றைக்கி சுற்றி வரும்போது எனக்காகவும் என்னோடய குடும்பத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும், அதாவது உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் பிரார்த்தனை செய்துட்டு தான் சுற்றி வந்தேன். இந்த பதிவை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக ஒன்றா செஞ்சுருக்கு. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும், குழந்தைகளுக்காக, பெரியவங்களுக்காக எல்லாரும் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கணும், எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பாப்பா. எவ்வளோ பேர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. எவ்வளோ குழந்தைகள் சரியாக நடக்க முடியாமல், பேச முடியாமல், ஆட்டிசமால் பாதிக்கப்பட்டு
எவ்வளோ பேர் சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைகளாகியும் வந்து மன வளர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைகளுக்காக, பெரியவங்களுக்காக, எல்லாருக்காகவும் யாருக்கும் எந்த ஒரு குறையும் உடல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, முழு ஆரோக்கியத்தை கொடுங்க சாயின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இந்த கிரிவலத்தை செய்ய ஆரம்பித்தேன். நல்லபடியாக அதை முடிச்சிருக்கோம் அன்றைக்கி. அதே உணர்வோடு நீங்களும் வந்து இந்த கிரிவலத்தை வந்து பங்கு கொள்ளுங்கள். முழுவதும் பதிவு பாருங்கள். கடைசியாக 432 தேங்காயை துவாரகாமாய் துணியில் நம்ம சமர்ப்பிக்கும் வரையில் வீடியோ முழுவதுமாக பார்த்து ஆத்மார்த்தமாக என் கூட சேர்ந்து சுற்றி வாங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் கிரிவலம் வர போகிறீங்க. இந்த கூட்டத்தில் இந்த பக்தர்களாக ஷீரடி மக்களோட மக்களாக நீங்களும் இப்போ சுற்றி வந்துட்டுருக்கீங்கிற ஒரு உணர்வோடு இந்த பதிவை பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். थोड़ा इधर भी बैठाएगा भैया
अर्चना शिंदे आपली वार्ताहर आहे. बाळकृष्ण जगन्नाथ शिंदे रामनाथ नागसे यांनी गेट क्रमांक 3च्या बाहेरील बाजूचा नेतेदार आहे. आपला परिवार अर्चना शिंदे आपली वार्ताहर आहे.
आणि ते याला व्यवस्थित टाकून द्यायचे ना काय टाकायचं का पटापट टाकू ना हो मग पलीकडे टाका ताई.
टाका आणि तुम्ही याच्यात टाका डाल दो मोठा माल येईल भाऊ म्हणे छोटा माल नाही बोलवायचा म्हणे मोठा माल बोलवायचा म्हणे सगळा आहे की नाही दोन्ही त्यांच्या चलो